ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான முழுமையான சூரிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவோட டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நிகழக்கூடியது கிடையாதுங்க. ஒரு வருடத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5-6 கிரகணங்கள் தான் அதிகபட்சமாகவே ஏற்படும். அதில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு மாறி மாறி வரது உண்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கடகராசியில் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமும் கூட. இந்த கிரகணம் சுமார் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 23 நிமிடம் வரைக்கும் நீடிக்க போகுது. இந்த கிரகணத்தை நீங்கள் கண்டிப்பாக வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவில் பார்க்கவும் முடியாது. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக தான் இருந்தாகணும். மேலும் கிரக மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது இருக்கோ அவங்களோட இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். இது எதனால் அப்படின்னா கிரக அமைப்புகளால் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுமே அதே மாதிரி அடுத்த மாதத்தில் இருக்கிறது கிடையாது. ஸோ ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுவாங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்துப்பாங்க. இதை தான் கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ராசியிலேருந்து இப்படி இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் அதனுடைய தாக்கத்தை 12 ராசிகளுக்குமே அது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தான் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் உருவாகி இருக்குது. ஸோ இதன் மூலமாக துளாராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். துளாராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க ராசி அதிபதி. ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே உங்களை எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு சுபகிரகம். குருவுக்கு அடுத்து ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்காங்க. மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7 கூடிய செவ்வாய் பகவான் இப்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான யோகம். அதாவது கோபுர கலச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பூமி சார்ந்த லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொட்டக்கூடிய ஒரு நேரம் இதுதாங்க. அதுவும் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சான்ஸு. அதேமாதிரி பூமியில் போட்டதை அப்படியே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல யோகம். இதுதான் நல்ல டைமிங்கும் கூட. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், சிவில் துறையாக இருக்கட்டும், ஸோ புதுசு புதுசாக ப்ராஜெக்ட்டுகள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தாங்க எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு என்ஜினியராக நீங்கள் இருப்பீங்க. ஒரு நல்ல என்ஜினியராக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானத்துறை, ஜல்லி, மணல் துறையில் இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சூப்பரான யோகந்தாங்க இது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அடையாத எல்லா விஷயத்தையுமே இப்போ அடைய போகிறீங்க. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். கண்டிப்பாக பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் கவலையப்படாதீங்க. இந்த ஆகஸ்ட் உங்களை கண்டிப்பாக கை கொடுத்து காப்பாற்றி விட்டுருங்க. அதே மாதிரி நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கவனமாக இருங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கவனமாக தான் இருந்தாகணும். ஏன்னா நீங்கள் சுயமாக தொழில் செய்யும் பொழுது நீங்களே முதலாளி. லாபமோ நஷ்டமோ அதை நீங்களே தான் பார்க்க போகிறீங்க. முதலாளியும் தொழிலாளியும் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு அது ப்ராப்ளம் எதுவும் கிடையாது பெருசாக. இதே நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் கவனமாக தாங்க இருக்கணும். 10ல் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. மேலதிகாரிகளோ சரி, உங்களாலேயே சரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களே அந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் இருப்பீங்க. அது மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து நிதானமாக நீங்கள் வேலை செய்யணும். யாருக்கிட்டேயும் சண்டை போட்டுக்க வேண்டாம், வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம்.
இதே சுயதொழில் தான் நான் செய்துட்ருக்கேன் அப்படின்னா, நீங்க கவலையே பட தேவையில்ல. ஏன்னா, நீங்க அன்னைக்கு முடிஞ்சா போகலாம், இல்லைன்னா நீங்க பாட்டுல வீட்ல இருந்துட்டு போயிடலாம். லாபமும், நஷ்டமும் அது நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா, ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடியவங்க அப்படி இருக்க முடியாது. ஏன்னா, நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம கண்டிப்பா செய்து தான் ஆகணும். செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா வேலைய விட்டு போக சொல்லுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். அதே மாரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா, 6வது இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 12, 13 இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்றதுனால, கண்டிப்பா துலா ராசிக்காரங்க வேலையில பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணுங்க. புதுசா எந்த விதமான ப்ராஜெக்ட்டுகளையும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி மேலதிகாரிகள்ட்டலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க இருந்தாகணும். அடுத்த கிரகமா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு சூரியன் தான். ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல போய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் சோசியல் மீடியாவில் எதுவும் நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, எதுவும் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு அது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் எதுவும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்கள பற்றி விமர்சிக்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் இருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நிறைய விமர்சனங்கள் வரும் தான். அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நீங்க யாரையும் விமர்சனம் வந்து செய்யாதீங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாரி உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 12ல நீச்சமா இருக்கிறாரு. ஸோ நீச்சம் பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல யோகத்த கொடுப்பாருங்க. விபரீத ராஜயோகத்த கொடுப்பாரு. ஆனா ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, கருமுட்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க துளாராசியோடைய பெண்கள். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அதில் கவனத்தை வந்து நிச்சயம் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக போய் முடிஞ்சிடும். மேலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கெல்லாம் தைரியம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டைமிங். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்குங்க. பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் இருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. மூட நம்பிக்கைகள்லேருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. கண், பல், முடி இது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. புதுசாக எந்த விதமான ஃபேஷியல்ஸ்க்கான பொருளையும் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவிகள் வந்து கிடைக்குங்க. சங்கங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல தலைமை பண்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவும் இருக்குது. தேவையான அளவுக்கு பணவரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சூரிய பகவானுக்கு உரிய ருத்ர ஹோமம் வந்து நீங்கள் செய்து வழிபாடு செய்யுங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அதை செய்ய முடியாதவங்க சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க. சிவனுக்கு வந்து வில்வ மாலை சாற்றுவது உங்களுடைய கைகளால் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. இல்லை சூரியனாராயண கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் வந்து செய்துட்டு வரலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அமைதியாக இந்த நாளில் இருக்கணும் அப்படின்னா 3 மற்றும் 4 இந்த தேதிகளில் அமைதியாக இருக்கணும். வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்னால் முருகப்பெருமான் வழிபாடு தாங்க. நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் உங்களுக்கு சிவப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா கிழக்கு திசை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நடக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் இந்த ஆகஸ்ட்டில் வந்து நிச்சயம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசி நாதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்படின்றதுனால இங்கே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியனோட வேறு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பணியிடத்தில் நல்ல ஒரு உயர்வு நீங்கள் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை வந்து செய்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக செய்யுங்க. அதுவும் இல்லாமல் அகலக்கல் வைக்க வேண்டாம். என்ன செய்யணுமோ எது உங்களுக்கான முடியக்கூடிய விஷயமோ அதை மட்டும் வந்து செய்துக்கோங்க. கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்யலாமா பார்ட்னர்ஷிப்போடு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யலாங்க. கொஞ்சம் பேசும்போது மட்டும் நிதானத்தை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க.
அதே மாரி பணவரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாயிடும். அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு வரதான் செய்யும். இந்த செலவுகள் கூட உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்காதுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஏற்படலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரிலாம் கூட இருக்குது. வரவுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பணத்தை அப்படி தான் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணக்கூடியவங்கள மட்டும்தான் சேமிக்க முடியும். இந்த சேமிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானதே வந்து நம்ம பட்ஜெட் போடுறது தான். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல் இருக்கும். அதனால் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். மேலும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான நீங்கள் திட்டமிடுறீங்க அப்படின்னா அதுக்கான பிளானிங்கும் நீங்கள் வந்து செய்யலாம். ஃபுல்லாகவே உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரிலேஷன்ஸோட சப்போர்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். கூடிய சீக்கிரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கூட சந்தோஷம் வந்து ஒன்று காத்துட்ருக்கு. அதை நீங்கள் அடையிறதுக்கு தயாராக இருங்க. மேலும் உடல்நலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. கவனமாகவும் இருக்கணும் அப்பப்போ. ஏன்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய உபாதைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானது. கண் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது உடல் சூட்டால் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் காரமான உணவுகளெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நிறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் வெள்ளிக்கிழமைகளில் எப்போதுமே வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடுகள் செய்யலாம். ஸோ சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை தான். அந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்குங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை, சொத்து சேர்க்கை, திருமண பேச்சுவார்த்தை இந்த மாதிரி முக்கியமான குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுக்கான விளக்கம் வந்து அதில் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தசாபுத்திகள் என்ன நடக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்குறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் தாங்க உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். அதனால் எதுவும் முக்கியமான விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஜாதகத்தை வந்து சரி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகநிலைகள் எங்கே மாறி இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.